ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் பாசிப்பருப்பில் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் மிதமான சூட்டில் 4 விசில் வச்சிடலாம். இப்போ குக்கர் விசில் விட்டோன்னே அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் பச்சை மிளகாயை ஓரமாக தள்ளி விட்டுட்டு மசிச்சு விடுறேன். தேவையான அளவு தண்ணி, நான் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன், வெந்நீர் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதித்தோன்னே நாம் இதை மாற்றிட வேண்டியதுதான். ஒரு பாத்திரத்துக்கு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, அது மாதிரி மேலே கொத்தமல்லி தழை மட்டும் தூவிக்கலாம், நம்ம விருப்பம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கான ஒரு சூப்பரான சைடிஷ் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.